அந்த நேரத்தில் எனக்கு புகாரி ஷெரீஃபுடைய பாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஷேகுல் ஹதீஸ் மௌலானா யூனுஸ் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், சகோதரர்களே, போராட்டத்திற்காக வேண்டிய மதரசாவினுடைய பிரின்சிபால் இருந்தும் அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த போராட்டத்துக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் 2 விஷயத்தின் இடத்தில் அனுமதி தந்துவிட்டு சொல்லுங்கள். ஒன்று, போராட்டம் செல்வதற்கு முன்பதாக அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காத்து தொழுது விட்டு மாநாட்டுக்கு போக வேண்டும். போராட்டத்துக்கு சென்று எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களில் நடக்கக்கூடாது என்று இந்த புகாரி ஷெரீஃபுடைய கிதாபுக்கு முன்னாடி என்னிடத்தில் வாக்கு தந்துவிட்டு போகலாம் என்று அவர்கள் நம்முடைய ஹஜ்ரத் சொன்ன பிறகு, நம்முடைய வகுப்பில் இருந்த சுமார் 700 உலமா பெருமக்கள் ஒட்டுமொத்தமாக சென்று மஸ்ஜிதிலே 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு நாங்கள் மாநாட்டுக்கு சென்றோம். அங்கு சுமார் 12 மணியிலிருந்து ஆரம்பித்த மாநாடு சாயந்தரம் 4 மணிக்கு அந்த மாநாடு முடிவடைகிறது. எங்களுடைய கல்லூரியுடைய முதல்வர் ஹஜ்ரத் மௌலானா சல்மான் சாப், நதுவாவுடைய மிகப்பெரிய பேச்சாளர், பெரிய மீடியாக்களில் தன்னுடைய பேச்சை கொடுக்கக்கூடியவர்கள், அந்த மாநாட்டில் ஏறிண்டு சொல்லுகிறார்கள், உளவுத்துறை அதிகாரிகளே, காவல்துறை அதிகாரிகளே, எங்களுக்கு நீங்கள் வாக்கு தராத வரை இந்த மாநாட்டை நாங்கள் கலைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மாநாடு பேசிக்கொண்டே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அங்கு ஆற்றிய உலமா பெருமக்களுடைய ஆவேசமான பேச்சுக்கள் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை மட்டுமல்ல, அங்கு டெல்லியினுடைய அதிகாரியுடைய காதுகளுக்கு போய் சென்று சுமார் 1 மணி நேரத்துக்கு டெல்லி அதிகாரி மூலமாக வந்த கடிதத்தை படித்து காட்டிவிட்டு தான் மாநாடு முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை இங்கு இருக்கக்கூடிய காவல்துறைகள் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீர்கள் என்று நம்புகிறோம். எங்களுடைய கோரிக்கை, இந்த கைவனை கைது செய்ய வேண்டும். அந்த கைது என்னை பொறுத்தவரை இந்த மாநாட்டின் மூலம் மட்டும் நடைபெறாது என்பதை நான் நம்பியனால் இந்த மாநாட்டுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வருவதற்கு முன்பதாக மரக்காப்பள்ளியில போய் 2 ரக்காத்து தொழுதுட்டு தான் வந்தேன். அங்க போய் 2 ரக்காத்து அல்லாஹ்விட்ட தொழுதுட்டியா அல்லாஹ், இந்த மாநாட்டை கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி காவல்துறைகளுக்கு மத்தியில் எங்கள் மீது இருக்கக்கூடிய கசப்புணர்களை நீக்கிவை, இங்கு இருக்கக்கூடிய எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதை நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து தான் வந்தேன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, எப்படி நாம் இங்கு கூடி இருக்கின்றோமோ இது நம்முடைய முடிவல்ல, இது நம்முடைய துவக்கம். இது நம்முடைய முடிவல்ல, இது எங்களுடைய துவக்கம். மிக சீக்கிரமாக எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு பதிலளிக்காவிட்டால் இந்த அதிராமட்டம் சம்பித்து போகும் என்பதை தெரிவிக்கின்றோம். 2 நாட்களில் 3 நாட்கள் எங்கள் சகோதரர்கள் ஒன்று தந்திருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த அதிராமண்டத்தில் வாகனங்கள் ஓடாது, அரசாங்கம் சம்பிக்கும். அதற்கு ஒற்றுமையின் குரல் நாங்கள் இப்பொழுது கொடுக்கின்றோம். வல்லோன் அல்லாஹ் அதற்கு உதவி செய்ய வேண்டும். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நம்முடைய எழுச்சிகள் முன்றி போய்விடக்கூடாது. இந்த எழுச்சிகள் பாக்கியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஈமான் உறுதிப்பாடு, நம்முடைய அமல்களை சரியாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன். மசூதி இடிக்கப்பட்டது, சுவர் இடிக்கப்பட்டதுக்கு நம்மளோட எழுச்சிகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய உணர்வில் இருக்க வேண்டும். அந்த எழுச்சியில் தான் வந்து இருக்கின்றோம். நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ஆலயத்தின் மீது ஒரு ஆதங்கம் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி ஒரு எழுச்சிகள் இருக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசனுடைய சுவர் இடிக்கப்பட்டதிலே நாம் இப்படி எவ்வளவு ஆர்ப்பாட்டத்தோடு கலந்து கொள்கின்றோம். இதற்காக என்ன எழுச்சிகளை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போய் வழி விட்டுறாங்க, வர்றோம். மீடியாக்கள் தன்னுடைய பொறுப்பை செய்யறாங்க. நீங்க உங்களுடைய பொறுப்பை செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறைவனால் வழங்கப்பட்ட தொழுகை 5 கால தொழுகையில் ஒரு மனிதன் 1 நேர தொழுகை விட்டான் என்று சொன்னார். 5 கால தொழுகையில் 1 நேர தொழுகை ஒருவன் விட்டான் என்று சொன்னால் அவன் பள்ளிவாசனுடைய சுவரை எடுக்கவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் இஸ்லாத்தையே தரைமட்டமாக்குகின்றான், அவன் இஸ்லாத்தையே எடுக்க முன் வருகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கடுமையான கண்டன சொல்லப்பட்டது. யாருக்கு தெரியுமா? 1 நேர தொழுகையை விட்டதற்காக வேண்டி. இன்றைக்கு பள்ளிவாசனுடைய சுவர் இடிக்கப்பட்டதற்கு இவ்வளவு திரளாக நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேர் 5 கால தொழுகைகளை விட்டு பள்ளிவாசலை எடுப்பதல்ல, இஸ்லாத்தினுடைய பவுண்டேஷன் இஸ்லாத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இதற்காக நாம் என்ன களங்கம் ஏற்பட்டிருக்கிறோம், நம்மிடத்தில் உள்ளத்தில் என்ன களங்கம் இருக்கிறது? அதனால் தீனுடைய பணியிலையும் சமுதாயத்திலே தீமைகளை கண்டு ஆர்ப்பரித்து எழுவதை போன்று ஷரியத் உடைக்கப்படும் பொழுது, மார்க்கம் விடுபடும் பொழுது அதோடு நாம் கொதித்திருந்து இந்த ஆர்ப்பாட்டங்களையும் இது போன்ற முயற்சிகளையும் செய்யுமையானால் நிச்சயமாக இதில் பெரிய பிரதிபலிப்பை காணலாம். நம்முடைய ஆர்ப்பாட்டங்கள் சிறிதாக இருக்கலாம், அது மௌனமாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு மாபெரும் மௌன புரட்சியாக ஆகும். மாபெரும் மௌன புரட்சி. மௌன புரட்சி இருக்கக்கூடிய விளைவு உலகத்தில் எங்குமே ஏற்படவில்லை. இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பலஸ்தீன மக்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. அவர்கள் தூக்குவது ஏதோ சிறு கல்லுகள் தான், ஆனால் கலிமாவோடு தூக்குகிறார்கள், ஆனால் ஈமானிய உணர்வோடு தூக்குகிறார்கள். விரோத கும்பல்கள் எல்லாம் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. எனவே நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கலில் தூய்மையாக இருக்க வேண்டும். மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் எவ்வளவு திரளாக கலந்து இருக்கின்றார்கள், நம் மீது நம்பிக்கை வைத்து கலந்திருக்கின்றார்கள். நம்முடைய வருத்தகத்தை, நம்முடைய கொடுக்கல் வாங்கலை நாம் அவர்களோடு கலந்து வருவதிலே தூய்மையான முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த வாக்கியத்தை தந்தருளும் என்று கேட்டு இந்த நேரத்துக்கு வாய்ப்பளித்த வல்லவனுக்கும் இந்த மாநாட்டு குழுவினருக்கும் ஆர்ப்பாட்ட குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.